ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் பாகம் 3 நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இன்றைய நாளிலும் பார்க்க போகிறோம் ஊழியக்காரருடைய வீட்டுக்குரிய தகமை. வீட்டில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரு தகமை. முதலாவது பார்த்தோம் ஊழியக்காரருடைய தனிப்பட்ட தகமையை பார்த்தோம். 2வது பார்த்தோம் ஊழியக்காரருக்கு இருக்கக்கூடாத தகமை. இப்பொழுது பாகம் 3 பார்க்கிறோம் ஊழியக்காரருடைய வீட்டுக்குரிய தகமை, வீட்டில் வாழ்கிறதற்கு உரிய தகமையை குறித்து. நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு தகமையை குறித்து, ஊழியக்காரருடைய தகமையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் முதலாவது பார்ப்போம். முதலாவது இந்த பகுதியிலே நாங்கள் காரியங்களை கவனிக்க போகிறோம். முதலாவது, ஒரே மனைவியுடைய புருஷனாய் இருக்க வேண்டும். ஒரே மனைவி, ஒரு மனைவி தான் அவருக்கு இருக்கலாம். ஊழியக்காரன் ஒரு மனைவி உள்ளவனாய், ஒரே மனைவி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் ஆலோசனை சொல்லப்படுகிறது. ஊழியக்காரனுக்கு ஒரு மனைவி இருக்க வேண்டும், ஒருத்திக்கு ஒருவன் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் வேதம் சொல்லுகிறது. பவுலடியார் தீமோத்தேக்கு சொல்லுகிறார் என்னவென்றால், ஒரு மனைவி உடையவனாய், ஒரே மனைவி உடையவனாய் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறத கவனிக்கக்கூடியதற்கு வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமத்தனமாய் இருக்க வேண்டும். ஆம், வேதம் சொல்லுகிறது ஒரே மனைவியுடைய புருஷனாய் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்க போறோம். இன்னொரு வசனம் தீத்து 1:8 நாங்கள் வாசிக்க கேட்க போறோம். அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும். ஓகே, நாங்கள் முதலாவது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கவனித்து பார்த்த பிரகாரமாய் ஒரே மனைவி உடையவனாய் உடைய புருஷனாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்துல கவனித்தோம். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு மனைவி, ஒருத்திக்கு ஒருவன் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி அங்கே ஒருத்திக்கு ஒருவனாய் ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஊழியத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அழகு வேத வசனத்தின் ஆலோசனையாய் இருக்கிறது. மரித்தால் அது அடுத்த அது வேற காரியம். ஆனால் ஒருத்திக்கு ஒருவன் என்று வேதம் சொல்லுகிற ஆலோசனையை நாங்கள் கேட்டு அதை செய்யும் போது எங்களுடைய வாழ்க்கைக்கும் பிறருடைய சாட்சி பகிர்தலுக்கும் அடுத்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கும் வேத வசனத்தின்படி வாழ்க்கையாகவும் காணப்படுகிறது. ஊழியக்காரர்களே, ஒரே மனைவியுடையவராய் இருங்கள் என்று தீமோத்தேயு பவுல் சொல்வது போல இந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படும்படியாய் அன்போடு கேட்கிறோம். 2வது காரியத்தை பார்க்க போகிறோம். 2வது காரியம், அந்நியரை உபசரிக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் அந்நியரை உபசரிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று வேத ஆலோசனை சொல்லுகிறது. அதிலே தான் நாங்கள் பார்க்கிறோம். தீத்துவில இருக்கிறது, நாங்கள் வாசிச்ச கேட்டோம். தீத்துவில 1:8 இருக்கிறது, அந்நியரை உபசரியுங்கள். அப்ப ஊழியக்காரன் அந்நியரை உபசரிக்கிறதுல அவர்கள் அக்கறை, வீட்டுல அந்நியர்கள் விருந்தாளி வரும்போது அவர்களை உபசரிக்கிறதுல குடும்பத்தோட சேர்ந்து அந்த ஊழியக்காரன் செயல்பட வேண்டும். அவன் ஒதுங்கி நின்று வேலை வாங்குறவனா இருக்கக்கூடாது. அவனும் சேர்ந்து, ஒரு ஊழியக்காரன் யாராவது வீட்டுக்கு வரும்போது, இல்லாவிட்டால் வெளியில் இருந்து ஒருவரை அழைத்து வரும்போது ஊழியக்காரன் சேர்ந்து, அதுதான் மனைவியோடு சேர்ந்து ஒரு குடும்பத்துல அவனும் சேர்ந்து ஒன்றாய் இருந்து, ஒரே உறுப்பு தானே, ஒரே அவயம் தானே, அப்ப ஒன்றாய் இருந்து அந்த காரியங்களை செய்வதில் கவனமாய் இருக்க வேண்டும். மனைவியை மட்டும் பிள்ளைகளை மட்டும் வேலை வாங்குற ஒரு ஊழியக்காரன் காணப்படக்கூடாது. அந்நியர்களை உபசரிக்கிறவனாய், அந்நியர்கள் மேல் கவனமாய் இருக்கிறவனாய் காணப்படும் போது அவனுடைய ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமாய் மற்றவர்கள் சாட்சி சொல்லுகிறாய் காணப்படும். 3வது நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம். வீட்டுக்குரிய தகமையில நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் பாகம்
மூன்றாவது பகுதியை பார்க்க போறோம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல பவுல் அடியார் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், தன் சொந்த குடும்பத்தை, ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டு தகமை, குடும்பத்தில் இருக்கிற ஒரு தகமை தன் சொந்த குடும்பத்தையே நன்றாய் நடத்த வேண்டும். ஒரு ஊழியக்காரன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த தெரிஞ்சாதான் சபையை நடத்துவான் என்று பவுல் சொல்லுகிறார். நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவமாய் இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு ஊழியக்காரன் திருமணம் முடித்த பிற்பாடு தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும். குடும்பத்துக்கு ஏற்ற காரியங்களை, குடும்பத்துக்கு தேவையானதுகள் எல்லாத்தையும் வேண்டி கொடுக்க வேண்டும். குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும். திருமணமாயினா பிற்பாடு அவன் ஒரு இணைக்கப்பட்ட வாழ்க்கை அவன் புரிந்திருக்க கூடாது. ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு அவன் மனைவி பிள்ளைகளோடு குழந்தை பெற்றான் என்றுதான் வேதம் சொல்லுது. இருவரும் இணைந்து வாழ வேண்டும். ஒருவர் வடதுருவம், ஒருவர் தென் துருவமாயிருக்க கூடாது. குடும்பமாய் இருந்து அவர்கள் கலந்து ஆலோசனை பண்ணவனும், குடும்பமாய் ஊழியம் செய்ய வேண்டும். கணவன் மனைவி இணைந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஒரு ஊழியக்காரனுடைய குணம் எங்க வெளிப்படும் என்றா குடும்பத்துல தான். அவர் வெளியில ஒரு குணமாயிருப்பார், உள்ளுக்கு ஒரு குணமாயிருப்பார். அப்படி இருக்கக்கூடாது. அவருடைய குணம் உண்மை உள்ள குணமாய் காணப்பட வேண்டும். குடும்பத்தை நன்றாய் விசாரிக்க வேண்டும். பிள்ளைகளை நன்றாய் விசாரிக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கு போகிறார்கள், எங்கு வாழ்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், இந்த பொல்லாத உலகத்துல நன்றாய் விசாரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், குடும்பத்தை நடத்த தெரியாவிட்டால், குடும்பத்தை விசாரிக்க தெரியாவிட்டால் எப்படி சபையை நடத்துவாய் என்று பவுல் கேட்கிறார். அப்ப சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிற ஒரு ஊழியக்காரனாய் காணப்பட வேண்டும் என்று ஊழியக்காரருக்கு பவுல் ஆலோசனை சொல்லுகிறாய் இருக்கிற இந்த நாட்களில கவனிங்க. ஊழியக்காரர்கள் இந்த குடும்ப தகமை, வீட்டின் தகமையை எடுத்துக்கொண்டால் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய தகமை மிக மிக முக்கியம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். அடுத்தது பார்க்க போகிறோம். இப்ப 4வது பார்க்க போகிறோம். 4வது தகமையை பார்க்க போறோம். நல்லவர்கள் மேலே பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். நல்லோர் மேலே பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு ஊழியக்காரன் நல்ல காரியங்கள் செய்கிறவர்களை ஊக்குவிக்கிறவர்களாய், அவர்களை அவர்கள் மேல தீய காரியங்கள் வராதபடி அவர்களை காத்து கொள்ளுகிறவர்களாக தன்னோட இருந்து ஊழியக்காரன் பிரயாசப்படுகிறவனை ஊழியக்காரன் தாங்க வேணும். அவங்களை காப்பாற்ற வேண்டும். அவங்களுக்கு நல்ல நல்ல காரியங்களை போதிச்சு கொடுக்கணும். தங்களோடு சில ஊழியர்கள் இருப்பார்கள், அவங்கள கண்ணும் கருத்துமாய் கவனிக்கணும். நல்ல காரியங்களை செய்யற ஊழியக்காரரை மிக மிக உற்சாகப்படுத்த வேண்டும். அதுக்கு கூடாத காரியங்களை அப்படி என்று, கூடாதவர்களை தள்ளி விடுற அப்படி என்று சொல்ல வரல. இந்த பவுல் சொல்லுகிற நல்லோர் மேலே நீ என்ன செய்யணும்? பிரியமாய் இருக்க வேண்டும். இந்த 4 தகமைகளை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். வீட்டுக்குரிய தகமைகள் என்று 3வது பாகமாய் இந்த காரியத்தை பார்க்கிறோம். ஒரே மனைவி உடையவனாய், உரிய புருஷனாய் இருக்க வேண்டும். அந்நியரை உபசரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தோமா இருந்தால் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும். நல்லோர் மேலே பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று கவனித்தோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, இந்த வீட்டு தகமையில இப்படிப்பட்ட 4 காரியங்களை பார்த்திருக்கிறோம். இவைகளை எங்களுடைய இருதயத்திலே எடுத்துக்கொள்வோம். நாங்கள் அவைகளை இருதயத்தில் எடுத்து அதை சிந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.